கழுகுமலை ஏறக்குறைய வடக்கு தெற்கு இதனுடைய பாறை அமைப்பு. ஸோ பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீரோட்ட அமைப்பு. இந்த சாலை இந்த வடக்கு தெற்கு போட்டிருக்கோம் இல்லையா, ஏறக்குறைய அதே மாதிரி தான் அதனுடைய பாறை அமைப்பு வடக்கு தெற்க இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாக நம்ம கயத்தாறுலேருந்து வரோம் இல்லையா, செட்டிக்குறிச்சி வழியாக நெடுக அந்த பாறை அமைப்பு இருக்கும். ஸோ இதனுடைய சரங்கிறது நெடுக அதே ஒரே கொடியாக அப்படி போயிட்டே இருக்கும். இது கருங்கல் மலை, அது உங்களுக்கே தெரியும், உள்ளூர் மக்கள் உங்களுக்கு தெரியும். இது கருங்கல் மலை, நல்ல கருங்கல் தண்ணி இல்லாத பாறை. அது இங்கிட்டு இந்த சைடில் வந்து அட்ஜஸ்ட் அந்த பழங்கோட்டைக்கு அந்த பக்கம் சீனிக்கல் பாறை கொடின்னு சொல்லுவோம், குவாட் சைட் டெக்னிக்கல் வேர்டு. அதில் தண்ணி நிறைய இருக்கும். வாட்டர் போர்டுக்கு ஃபுல்லாக அந்த லைனில் போர் போட்டிருப்பேன். ஸோ வேறு நிறைய தண்ணி வளம் உள்ள இடம் அப்படின்னா அந்த குவாட் சைட்டு, பெக்மட்டைட்டு, இந்த மாதிரி ராக்கு, இந்த உருளை கல்லாக இருக்கும், சீனிக்கல்னு நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுவோம். அப்படி பாறையில் தண்ணியை வாங்கி வச்சுக்கணும். இது எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவில் தண்ணியை உள் வாங்காது. இந்த மண்ணும் அந்த மாதிரி தான் உள் வாங்காது. அந்த கல்லும் கீழே இருக்கிற கல்லும் அந்த உள் வாங்காது அந்த நீர் வளத்தை. அதனால் பொதுவாக அவ்வளோதான், கரெக்டாக சொன்னீங்க. அதாவது போராசிட்டி பெர்மியபிலிட்டி கம்ப்ளீட்டாக இருக்காது அதில். எங்கே போராசிட்டி பெர்மியபிலிட்டி அந்த வேர்டு அர்த்தம் தெரியுதா? ஓட்டை இருக்கணும். அந்த என்ன தான் கருங்கல் பாறை இருந்தாலும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கணும். ஓட்டை இருந்தால் மட்டும் போதாது, கோடு அந்த அந்த ஓட்டைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய கோடு, அதுக்கு பேர் பெர்மியபிலிட்டி. இவ்வளோ இருந்தால் தான் ஒரு பாறையில் நிலத்தடி நீர் வளம் இருக்கும். இது வந்து ரொம்ப சாலிட் மேசிவ்னஸ் இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீர் வளம் இருக்காது. நமக்கு தேவை, எல்லாருக்குமே தண்ணி தேவை, அது நிறைய வேணும் அப்படிங்கிற தேவை இருக்குது. பணக்காரனாகன்னு ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. அதுவும் நிறைய பணம் வேணும் அப்படின்னு தான். ஏன்னா பண விஷயத்துலையோ நீர் விஷயத்தில் யாரும் போகுதுன்னு சொல்ல போகிறதே கிடையாது. இப்போ விவசாயத்துக்கு போனோம்னா எவ்வளோ தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி மேக்ஸிமம் உள்ள தண்ணியை கண்டுபிடிச்சி கொடுப்போம். இது காணா வேண்டுக்கு எனக்கு நீங்கள் நிறைய தண்ணியை பிடிக்கலையோம்பாங்க. ஏன்னா நானாக பாக்கெட்லேருந்து கொண்டு வந்து இங்கே விட முடியும்? சரியா? இங்கே இருக்கிறத உள்ளபடியான தன்மை அது இன்னும் கொடுக்கும். ஏன்னா இதில் எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. நீங்கள் போர் போடலை, கீழே பைப்லைன் இல்லை, பக்கத்தில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் கிணறு இல்லை. ஸோ உள்ளபடியான ரிப்போர்ட் இன்னும் 10 நிமிஷத்தில் வரும். இது நம்ம பூமியை 2ஆக வெட்டிக்கிட்டு இருக்கோம், கிழக்கு மேற்க. இங்கே இப்போ அண்டர் கிரவுண்டில் எங்கே வாட்டர் பாடி இருக்கோ அது ப்ளூ கலரில் உங்களுக்கு அழகாக காட்டி கொடுத்துரும். இது நல்ல டெக்னாலஜி. எப்படிப்பட்ட இடத்துல வெறும் காடு, இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெர்ஜின் லேண்ட் இது. இப்படி இடத்துல அது 100க்கு 100 கரெக்டாக காட்டும். டெப்த்து மட்டும் கொஞ்சம் முன்ன பண்ண வரும். இங்கே உள்ள பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லிடுவேன். இந்த வடக்கு தெற்கு இருக்குது, அதை கிராஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நம்முடைய முதல் ஸ்கேனே வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி ஸ்கேன் பண்ணோம். இதில் ஆல்மோஸ்ட் இந்த டைரக்ஷனில் இந்த பின்பக்கம் எல்லா பக்கமுமே தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிற மாதிரி, அது நல்லா இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்கு. 60 அடிக்குள்ளே தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டில் 60 மீட்டர்னு காட்டுது. ஆனால் 60 அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்புள்ள இடம். கரெக்டாக வடகிழக்கில் ஒரு பாயிண்ட்டு, வடமேற்கில் ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. இடையில ரெண்டுக்கும் மத்தியில் மட்டும் ஒரு தண்ணி இல்லாத ஒரு பாறை அமைப்பு இருக்குது. மற்றபடி இவங்களாவே இதில் எங்கே போட்டிருந்தாலுமே தண்ணி வந்திருக்கும். அப்படிப்பட்ட இடமா இருக்குது. 60 அடிக்குள்ளே நிலத்தடி வளம் இந்த இடத்துல இருக்குது. முதல் ஸ்கேன்லேயே 2 பாயிண்ட்டு, அது நல்ல பாயிண்ட் அமைஞ்சதுனால நாங்கள் 2வது ஸ்கேனுக்கு போக வேண்டிய தேவையே இல்லைங்க. அங்கே தென்கிழக்கு தென்மேற்கு இணைச்சி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது வீட்டு மனை தான், அது வீட்டுக்கு தேவையான தண்ணீர் வளம் அங்கே இருக்குது. அந்த பிளாட் எடுத்த ஒரே ஒரு ஸ்கேன், அந்த ரிப்போர்ட் இது தான். வடகிழக்குலேயும் வடமேற்குலேயும் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஒரே ஸ்கேனில். அதனால் அந்த ஒரு ஸ்கேனோடைய நிப்பாட்டியாச்சு. 60 மீட்டருங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் 60 அடிக்குள்ளே அந்த நிலத்தடி நீர் வளம் இருக்க வாய்ப்பு இருக்குது.